கிட்னி பாதிப்பை காட்டும் 10 அறிகுறிகள். ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்துட்டா நெஞ்சு வலி வரும், உடனே ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. ஆனால் எந்த ஆரம்ப அறிகுறியுமே இல்லாம திடீர்னு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஒரு சிலருக்கு வரும். ஏன்னா கிட்னியோட பாதிப்பு ஆரம்ப நிலையில நமக்கு தெரியவே தெரியாது. இந்த வீடியோல கிட்னியோட வேலை என்ன, கிட்னி பாதிப்பின் நிலைகள் அதாவது ஸ்டேஜஸ் என்ன, எந்த ஸ்டேஜ்ல நமக்கு அறிகுறிகள் தோன்றும், கிட்னி பாதிப்பின் 10 அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாகவும் மருத்துவ ஆதாரங்களோட உங்கள்கிட்ட நான் பேச போறேன். இந்த வீடியோ சர்க்கரை மக்களுக்கு மட்டுமல்ல, சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் மிக முக்கியமான வீடியோ. அதனால வீடியோவை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் கமெண்ட்ல கேள்வி கேட்குறாங்க. அதுல வந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டு கிட்னியை பத்தி பேசுவோம். சர்க்கரைக்கு மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுற, ஆனாலும் கால்ல புண்ணு வருது, எதனால டாக்டர்? ஒருவேளை மாத்திரை சாப்பிடுறது தான் காரணமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நான் நினைக்க கூட இல்ல. சர்க்கரை மாத்திரை தொடர்ச்சியா சாப்பிட்டா வயிறு புண்ணாயிரும், கிட்னி கெட்டு போகும், உடம்பு கெட்டு போகும், இப்படி எல்லாம் சொல்ல கேட்டிருக்கேன். கால் புண்ணு வர்றதுக்கும் மாத்திரை தான் காரணமா அப்படின்னு கேட்டது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன், நோயை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு அக்யூட் டிசீஸ், இன்னொன்னு கிரானிக் டிசீஸ். அதாவது ஒரு இருமல், சளி, காய்ச்சல், வாந்தி இந்த மாதிரி வர்றது அக்யூட் டிசீஸ். இந்த நோய்க்கு ஒரு 5 நாளோ 10 நாளோ ஒரு 15 நாளோ மாத்திரை சாப்பிட்டா போதும், அதோட அந்த நோய் சரியாயிரும். இந்த மாத்திரையை நீங்க ஆயுசு முழுக்க சாப்பிடுங்க அப்படின்னு எந்த டாக்டரும் சொல்றது இல்லை. ஆனா நீண்ட கால நோய்களான சர்க்கரை, பிரஷர், இருதய பாதிப்பு, தைராய்டு இதெல்லாம் நம்ம வாழ்வியல் நோய், நம்ம கூட தான் கடைசி வரைக்கும் வரும். அதனால நமக்கு உடம்புல எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றனால தான் இந்த மாத்திரையை தொடர்ச்சியா சாப்பிடுறோம். இந்த மாத்திரை தயாரிக்கிறப்பவே இது ஆயுசு முழுக்க சாப்பிடணும், இதனால பக்க விளைவுகள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மிக கவனமா தயாரிக்கிறாங்க. இந்த மாத்திரை சாப்பிட்றதுல அந்த ஆராய்ச்சியாளரும் இருக்கிறாங்க, டாக்டர்களும் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான டாக்டர்களும் இந்த மாத்திரையை தான் சாப்பிட்டுட்டு வர்றாங்க. காலில் புண்ணு வர்றது அப்படிங்கிறது ஒரு காயம்பட்டதுனால வரலாம், ஏதாவது பூச்சி கடிச்சனால வரலாம், அல்லது கொப்பளங்கள் மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த புண்ணு ஆறிடும். ஆனா சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லைன்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த புண்ணு பெருசாகி விரலுக்கோ காலுக்கோ அவருடைய உயிருக்கோ ஆபத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் சொல்றோம் சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க அப்படின்னு. இந்த புண்ணுக்கும் மாத்திரைக்கும் என்னங்க சம்பந்தம்? இப்ப நம்ம கிட்னியை பத்தி பேசுவோம். கிட்னி நம்ம உடம்புல இருக்கிற ஒரு வடிகட்டும் உறுப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கிட்னி வடிகட்டு உறுப்பு மட்டும் இல்லைங்க, அது நிறைய வேலையை செய்யுது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற கழிவுகளை, நம்ம சுவாசிக்கிற காத்துல இருக்கிற நச்சு பொருள்களை கிட்னி தான் வெளியேற்றுது. நம்ம உடம்புல தண்ணி எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத கிட்னி தான் தீர்மானிக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் இதை சரியான அளவுல கிட்னி தான் வச்சிருக்கு. இது சரியான அளவுல இருந்தால் தான் நம்மளோட எலும்பு வலிமையாக இருக்கும். கிட்னியில சுரக்கிற எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் இரத்த உற்பத்திக்கு காரணமா இருக்கு. மொத்தத்துல சொல்லணும்னா கிட்னி நம்ம உடம்ப ரெகுலேட் பண்ற ஒரு மேனேஜர். கிட்னி பாதிப்பை ஸ்டேஜ் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி 5 நிலையா நம்ம பிரிக்கலாம். அதுல ஸ்டேஜ் 1, 2, 3ல பெரும்பாலான அறிகுறிகள் தெரியாது. ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5ல தான் நமக்கு அறிகுறியே தெரிய ஆரம்பிக்கும். இதை பத்தி எல்லாம் விரிவா என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். 10 முக்கிய அறிகுறிகள்ல முதல்ல வர்றது ஃபோமி யூரின், அதாவது சிறுநீர் நுரைத்து போதல். யூரின்ல புரோட்டீன் லீக் இருந்தா இந்த மாதிரி யூரின் நுரைச்சு போகும். நம்ம பாத்ரூம்ல ஃப்ளஷ் பண்ண பின்னாடியும் அந்த நுரை இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் நீண்ட காலம் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயும் உயர் ரத்த அழுத்தம் அதாவது பிரஷர். இது கிட்னியில் உள்ள நெஃப்ரான்ஸ் அதாவது வடிகட்டிகளை கொஞ்சம் கொஞ்சமா சேதமடைய வைக்குது. 2வது அறிகுறி கால் வீக்கம் அதாவது பிட்டிங் எடிமா. ஒரு 30 செகண்ட்ஸ் காலை அழுத்தினாலே வீக்கம் தெரியும். இதற்கு காரணம் கிட்னி சரியா வேலை செய்யல அப்படின்னா உடம்புல நீர் தேக்கம் ஏற்படும். 3வது அறிகுறி கண்களை சுற்றி ஒரு வீக்கம். இது பெரும்பாலும் காலையில தூங்கி எழுந்த உடனே இருக்கும். சிறுநீர் வழிய நிறைய புரதச்சத்து வெளியேறனால புரதச்சத்து குறைபாடு நம்ம உடம்புல வரும். அதனாலதான் இந்த வீக்கம் வருது. 4வது அறிகுறி யூரினோட அளவு மாறும். ஒரு சிலருக்கு நைட்ல நீர் நிறைய போகும், சில பேருக்கு நீர் போறதோட அளவு குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு
ஒருத்தர் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறாரு. ஆனா யூரினோட அளவு 400-500 ml தாண்டாது. இதுக்கு காரணம் கிட்னி சரியா வேலை செய்யல, நீரை வெளியேற்றல அப்படின்னு பொருள். 5வது அறிகுறி தோலில் கால்சியம் படிவு. இதுக்கு ஆங்கிலத்தில் கால்சினோசிஸ் கியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்துல பாருங்க, இது எல்லாருக்கும் வராது, ரொம்ப ரேர். 6வது அறிகுறி கால் பிடிப்பு, மசில் கிராம்ஸ். நைட்ல தூங்குறப்ப 1 மணி 2 மணிக்கு காலை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க. கிட்னி சரியா வேலை செய்யாததுனால கால்சியம் மெக்னீசியம் குறைவுனால இது வருது. 7வது அறிகுறி தொடர்ச்சியான அரிப்பு. திடீர்னு அரிப்பு வரும், தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாசம் 2 மாசம் அந்த மாதிரி அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அரிப்புக்கான காரணம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப இரத்த பரிசோதனை செஞ்சு பார்க்கறப்பதான் யூரியாவோட அளவு, கிரியேட்டினினோட அளவு கூட இருக்கும். சில மக்களுக்கு இதுதான் கிட்னி பாதிப்போட முதல் அறிகுறியாகவும் இருக்கும். 8வது அறிகுறி வாந்தி உணர்வு மற்றும் சுவை மாறுதல். சில பேருக்கு பசியே இருக்காது, ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். வாயில ஒரு மெட்டாலிக் டேஸ்ட்னு சொல்லுவோம், ஒரு விதமான விசித்திரமான ஒரு டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். வாயிலேருந்து துர்நாற்றம், அதாவது ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் கிட்னி சரியா வேலை செய்யாம இரத்தத்துல அமோனியாவோட அளவு அதிகரிக்குது. 9வது அறிகுறி உப்பு படிதல். இதுவும் கொஞ்சம் அபூர்வமான அறிகுறி தான். வெயில் காலத்துல இந்த மாதிரி உப்பு படிவு இருக்கும். ஆனா அதையெல்லாம் நீங்க கிட்னி பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இந்த படத்துல காட்டி இருக்கிறபடி உடம்பெல்லாம் உப்பு படிஞ்சு போயிருக்கும். அப்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தத்துல உப்பு நீரோட அளவு, அதாவது யூரியா கிரியேட்டினினோட அளவு அதிகமா இருக்கும். 10வது அறிகுறி மிக அதிகமான சோர்வு, இரத்த குறைபாடு. கிட்னில எரித்ரோபாய்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. இந்த ஹார்மோன் தான் இரத்த செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு மிக முக்கியமான ஹார்மோன். இப்ப கிட்னி பாதிப்படைகிறப்ப இந்த ஹார்மோன் உற்பத்தியும் குறைஞ்சு போயிருது. அதனால புதிய இரத்த செல்கள் உருவாகிறது இல்லை. இதனால இரத்த குறைவு ஏற்படும். இது இரத்த சோகை நினைச்சு இரத்த விருத்தி மாத்திரையெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இரத்த குறைவு இருக்கிறவங்க ஒரே ஒரு யூரியா டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்னில பாதிப்பு இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். கிட்னி பாதிப்புனா என்ன, அதோட அறிகுறிகள் என்ன, ஏன் கிட்னி பாதிப்பு வருது அப்படிங்கிறத பத்தி மருத்துவ ஆதாரங்களை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கேன். நீங்க போய் பார்த்து படிச்சும் தெரிஞ்சுக்கலாம். அறிகுறிகள் இல்லாமலே பாதிக்கப்படும் ஒரு உறுப்பு கிட்னி. அதை சரியான நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா கிட்னியை பாதுகாக்க முடியும், உங்களையும் பாதுகாக்க முடியும். கிட்னியை பாதிக்கிற 2 முக்கியமான நோய்கள் சர்க்கரையும் பிரஷரும். அந்த பிரஷரையும் சர்க்கரையும் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா கிட்னியை பாதுகாக்க முடியும். அதற்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல கால் நரம்பை பாதிக்கும் 5 முக்கிய அறிகுறிகள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.